வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. பலருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, நாம ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் வருமாங்கிறது. ஆனா உண்மையில இப்படி கிடையவே கிடையாது. சுகர் நம்ம உடம்புல என்ன செய்யுதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்வீட்டுங்கிறது நாம சாப்பிடுற உணவின் ஒரு சுவை. எக்ஸாம்பிள், சர்க்கரை, மிட்டாய், கேக், ஜூஸ், இனிப்பு வகைகள் இதெல்லாம். ஆனா பிளட் சுகருங்கிறது ரத்தத்துல குளுக்கோஸ் அதிகமா இருக்கிறத குறிக்கிற மருத்துவ நிலை. இனிப்பு மட்டும் சர்க்கரை நோய்க்கு காரணம் இல்லை. நம்ம வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் இதெல்லாம் தான் சர்க்கரை நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம். நாம டெய்லி சாப்பிட்ற சாதம், இட்லி, தோசை, ரொட்டி, பழங்கள், இனிப்பு உணவுகள்னு எல்லாத்துலேயும் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அதுல பெரும்பாலான கார்போஹைட்ரேட் உணவுகள் செரிமானம் அடைஞ்சு குளுக்கோஸ்ன்னு ஒரு வகை சர்க்கரையா மாறுது. இதைத்தான் நாம சுகர்னு சொல்றோம். இந்த குளுக்கோஸ் தான் நம்ம உடம்புக்கு முக்கியமான சக்தி ஆதாரம். ஒரு கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் எப்படி அத்தியாவசியமோ அப்படிதான் நம்ம உடம்புக்கு இந்த குளுக்கோஸும் ரொம்ப அவசியம். நாம நடக்கிறது, வேலை செய்யறது, யோசிக்கிறது, இதயம் துடிப்பது, மூளை செயல்படுறதுன்னு இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு சக்தி தேவை. அந்த சக்தியை கொடுக்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது தான் இந்த குளுக்கோஸ். ஆனா வெறும் குளுக்கோஸ் ரத்தத்துல இருந்தா மட்டும் நம்மளால ஆக்டிவா இருக்க முடியாது. ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் செல்லுக்கு போகணும். அது சுரக்க ஹெல்ப் பண்ற முக்கியமான ஹார்மோன் தான் இன்சுலின். பெட்ரோல் தான் குளுக்கோஸ்னா இன்சுலின்னு சாவி மாதிரி நினைச்சுக்கோங்க. ரத்தத்துல இருக்க குளுக்கோஸ் ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்கிறதா நினைச்சுக்கலாம். அந்த ரூம் கதவை திறந்து குளுக்கோஸை செல்களுக்கு அனுப்ப உதவி செய்யறது தான் இன்சுலின். இன்சுலின் சரியா வேலை செஞ்சா குளுக்கோஸ் செல்களுக்குள்ள போய் மற்ற உறுப்புகள் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். ஆனா உடம்புல இன்சுலின் போதுமான அளவு உற்பத்தி ஆகலைனாலோ சரியா வேலை செய்யலைனாலோ குளுக்கோஸ் ரத்தத்திலேயே தங்கிடும். இதைத்தான் சர்க்கரை நோயின்னு சொல்றோம். ரொம்ப காலமா உடம்புல குளுக்கோஸ் தங்கி போச்சுன்னா அது உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் மெதுவா பாதிக்கும். குறிப்பா கண்கள், கிட்னி, வெயின்ஸ், ஹார்ட், பிளட் வெசல்ஸ்ன்னு எல்லாத்தையும் பாதிக்கும். இதோட விளைவுதான் அதிக தண்ணீர் தாகம், அடிக்கடி யூரின் போறது, அதிக பசி, உடம்பு டயர்டு, பார்வை குறைதல், காரணமே இல்லாம உடம்பு எடை கூடுதல்லாம் உருவாகும். சிலருக்கு சுகர் அதிகமா இருந்தாலும் ஆரம்பத்துல எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது. அதனால அடிக்கடி சுகர் டெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது. சுகர் அதிகமா இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனையா? இல்லை, சுகர் கம்மியானாலும் பிரச்சனை தான். உடம்புல சர்க்கரை அளவு குறையும் போது நடுக்கம், அதிக ஸ்வெட்டிங், தலை சுற்றல், பலவீனம், குழப்பம், இதய துடிப்பு அதிகரிப்பதுன்னு பல சிம்டம்ஸ் உருவாகலாம். குறிப்பா சர்க்கரை நோய்க்காக இன்சுலின் எடுப்பவங்களுக்கு சுகர் குறைவது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கலாம். ஆக மொத்தத்துல உடம்புல சுகர் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. அட போங்கடா, இதுக்கு என்னதான் செய்யறதுன்னு நினைச்சிங்கன்னா ஒரு வழி, அதுவும் கஷ்டமான வழிதான் இருக்கு. அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. நேச்சுரல் சுகர், ஆடட் சுகர், இந்த 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸ், மில்க் ப்ராடக்ட் இது எல்லாமே நேச்சுரல் சுகர். பதப்படுத்தப்பட்ட சீக்கிரம் சமைக்கக்கூடிய வகையில் தயாரிக்கிற எல்லாமே ஆடட் சுகர். அவ்வளோதாங்க. ஆரோக்கியமான உணவை சிம்பிளாக ஒரு சின்ன சிங்க் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் காலையில் ஒரு 4 இட்லி சாப்பிட்டு பாதி இட்லியை அப்படியே சிங்கில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த இட்லியோ தோசையோ எதுவாக இருந்தாலும் தண்ணியில் ஊறி உப்பி போயிடும் இல்லையா? இதையே டைஜஸ்டிவ் பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம உடம்புக்குள்ளேயும் இதுதான் நடக்கும். நல்ல உணவுப் பொருள் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸை ரத்தத்தில் கலந்து எனர்ஜி கொடுத்துரும். இதனால பாடி பார்ட்ஸும் எந்த சிரமமும் இல்லாமல் வேலை செய்யும். அதுவே நூடுல்ஸ், மைதால தயாரிக்கப்பட்ட உணவை சிங்கில் வச்சா ரொம்ப நேரம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது ஊறி கரைய ரொம்ப நேரம் எடுக்கும். சில சமயம் கரையாமலும் போகலாம். இதுதான் நம்ம உடம்புலையும் நடக்கும். இதனால டைஜஷன் ப்ராப்ளம் வரும்.
பாடி பார்ட்ஸ் அந்த உணவை செரிக்க வைக்க ரொம்ப போராடி அதிகப்படியான எனர்ஜியை வீணாக்கும். அதனால நல்ல உணவு பழக்கம், உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் இதெல்லாம் சரியா இருந்தாலே சுகர் மட்டும் இல்லை, எந்த நோயுமே வராது. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உடம்புல எந்த வியாதியும் இல்லாம ஹாஸ்பிட்டல் போகாம வாழ்றது தான் உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கை. அதனால நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க.